மேல் சபரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையுடன் கடும் மின்னல் தாக்கமும் இருக்கும். மழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், பொலனறுவை, நுவரெலியா மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக கன மழைக்கு சாத்தியமுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிரான், வாகரை, செங்கலடி போன்ற பகுதிகளில் வீதிகளில் வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோரக்கல்லிமடு, புலிப்பாய்ந்தக்கல், கிரான் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. இராணுவத்தினரின் உதவியுடன் பிரதேச செயலகத்தினால் படகு சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பல ஏக்கர் காணிகளில் சிறுபோக வேளாண்மை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை படுவான்கரை பகுதியில் சிறுபோக வேளாண்மை செய்கைக்கு தயாராகவிருந்த நிலையில் நெற்காணிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.